Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சர்வீஸை பற்றி ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பயனில்லைனாலும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆதார் கார்டு தொலைந்து விட்டதா, நம்பர் தெரியாதா அப்படிங்கிறது தான் மெயினாக. வந்து எல்லாருக்குமே நம்பர் இருந்தால் தான் ஆதார் கார்டை வந்து தொலைஞ்சிருச்சுனாலும் நம்ம வந்து ஆதார் கார்டை ரீப்ரிண்ட் கொடுக்க முடியும், இல்லை வந்து ஆதார் கார்டை இப்போ டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். பட் ஆதார் நம்பரே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ஆதார் அந்த சர்வீஸில் இருக்குது. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது தொலைந்துட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த இது UIDAI இணையதளம் சென்று ஆதார் சர்வீஸை தேர்வு செய்யவும். அதில் ரிட்ரைவ் ஆதார் ஆப்ஷனை கிளிக் செய்து அங்கு உங்கள் பெயர், மொபைல் நம்பர், முகவரி விவரங்களை உள்ளிட்டால் உங்கள் ஆதார் கார்டு எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், இல்லை லேப்டாப் சிஸ்டம் எது இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தொலைஞ்சிருச்சுனா மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வெளியில் எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, உங்களுக்கு ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் மை ஆதார் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார் சர்வீஸில் கீழே பார்த்தீங்கன்னா ரெட்ரீவ் லாஸ்ட் ஆர் ஃபர்கட்டன் UID EID அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் நம்பர் தான் நம்ம வேணும்னு இது பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஆதார் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் பேர் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங் இல்லைனாச்சும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி எப்படி இருக்குது, இல்லை சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட மெயில், இது ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் ஆதாரில் கொடுத்த நம்பர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா மெயில் ஐடி கொடுக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து கண்டிப்பாக OTP போகும். அந்த OTP எடுத்தால் தான் உங்களோட ஆதார் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். இதில் வர கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு OTP போகும். அதுலேருந்து உங்களுக்கு ஆதார் நம்பர் வந்து வரும். இப்போ வந்து எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். உங்கள் நேம் கொடுத்துருங்க. ஆதாரில் எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி கொடுங்க, இல்லைனாலும் கெஸ்ஸிங்கில் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஐடி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி வந்துடும் சென்ட் OTPன்னு. அதில் நீங்கள் சென்ட் OTPன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் இருக்க நம்பர் இது இல்லை அப்படின்னா அந்த ரெக்கார்டில் வராது. அப்போ நீங்கள் வேறு நம்பர் தான் கொடுக்கணும். அதனால் கரெக்டாக ஆதாரில் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு OTP வரும். அதனால் கரெக்டாக அந்த ஆதார் நம்பர் வச்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி OTP சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா OTPக்கு ஸ்பேஸ் வந்துடும். அதில் உங்கள் மொபைலுக்கு வந்த OTP எடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் OTP நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். தப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா வராது. கரெக்டாக OTP என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 4 டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இஸ் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். நீங்கள் ஆதாரில் இணைச்ச ஃபோன் நம்பருக்கு உங்களோட முழு ஆதார் நம்பரும் உங்களுக்கு அந்த 12 நம்பருமே உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். ஏன்னா முழு நம்பரும் இதில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு யார் வேணுமாலும் எடுக்கலாம். அதனால உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் போகும். நீங்கள் மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் ஃபுல்லாக வந்திருக்கும். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. Thanks for watching. Subscribe my channel.